வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்திலிருந்து தமிழர் கலைகள் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு நாட்டின் பன்முக பண்பாட்டு அடையாளம் கலைகள். ஒரு நாட்டின் பன்முக பண்பாட்டு அடையாளம் கலைகள். தமிழ்நாட்டின் முதன்மை அல்லது ஆயக்கலைகளின் எண்ணிக்கை 64. தமிழ்நாட்டின் முதன்மை அல்லது ஆயக்கலைகளின் எண்ணிக்கை 64. ஆயக்கலைகள் 64ஐயும் ஏய உணர்விக்கும் எம் அம்மை என கூறியவர் கம்பர். ஆயக்கலைகள் 64ஐயும் ஏய உணர்விக்கும் எம் அம்மை என கூறியவர் கம்பர். ஆயக்கலைகளை 5ஆக பிரித்தவர் மயிலை சீனி வேங்கடசாமி. ஆயக்கலைகளை 5ஆக பிரித்தவர் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள். அழகு கலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை. காலத்தை கடந்து தமிழரின் கட்டிடக்கலைக்கு இன்றளவும் சான்றாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தோன்னா கோவில்கள். காலத்தை கடந்து தமிழரின் கட்டிடக்கலைக்கு இன்றளவும் சான்றாக இருப்பது கோவில்கள். கட்டிடங்களை அமைக்கும் முறைகள் பற்றி கூறப்பட்டு இருந்த நூல் மனை நூல்கள் என அழைக்கப்படுகிறது. கட்டிடங்களை அமைக்கும் முறைகள் பற்றி கூறப்படும் நூல் மனை நூல்கள். மனை நூல்களை நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம் என கூறியவர் இளங்கோவடிகள். மனை நூல்களை நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம் என கூறியவர் இளங்கோவடிகள். கோவில்கள் மரத்தினால் கட்டப்பட்டதற்கு சான்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சபாநாயகர் மண்டபம், சிதம்பரம் நடராஜர் கோவில். கோவில்கள் மரத்தினால் கட்டப்பட்டு இருந்ததற்கு சான்றுகள் சபாநாயகர் மண்டபம், சிதம்பரம் நடராஜர் கோவில். எத்தனையாம் நூற்றாண்டிற்கு முந்தைய கோவில்கள் எல்லாம் செங்கல் கட்டிடங்களாக இருந்தன அப்படின்னு பார்த்தோன்னா, பொ.ஆ. 6ஆம் நூற்றாண்டு. பொ.ஆ. 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த கோவில்கள் எல்லாமே செங்கலால் கட்டியிருக்காங்க. அடுத்து, பெரிய பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட கோவில்கள் குடைவரை கோவில்கள். குடைவரை கோயில்களின் பகுதிகள் என்ன அப்படின்னா, கருவறை இருக்கும், முன் மண்டபம் இருக்கும், தூண்கள் இருக்கும். முதல் குடவரை கோயில் எது அப்படின்னு பார்த்தோன்னா, மண்டகப்பட்டு. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க மண்டகப்பட்டு தான் முதல் குடைவரை கோவில். மண்டகப்பட்டு குடைவரை கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, முதலாம் மகேந்திரவர்மன் 7ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காரு. மண்டகப்பட்டில் முதல்ல குடைவரை கோயிலை கட்டியவர் முதலாம் மகேந்திரவர்மன் அவர்கள் 7ஆம் நூற்றாண்டில். முற்கால பாண்டியர்கள் அமைத்த முதல் குடைவரை கோயில் எங்குள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா, பிள்ளையார் கோவில். முற்கால பாண்டியர்கள் அமைத்த முதல் குடைவரை கோயில் அமைந்துள்ள இடம் பிள்ளையார்பட்டி. குடைவரை கோயிலின் வேறு பெயர்கள் மண்டப கோவில்கள், பாறை கோவில்கள். குடைவரை கோயிலின் வேறு பெயர்கள் மண்டப கோவில்கள், பாறை கோவில்கள். ஒற்றை கோயிலுக்கு எடுத்துக்காட்டு மாமல்லபுரம் மகிஷாசுரமர்தினி கோவில். ஒற்றை கோவிலுக்கு எடுத்துக்காட்டு மாமல்லபுரம் மகிஷாசுரமர்தினி கோவில். கருங்கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்பட்ட கட்டிடங்களை கற்றளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கருங்கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்பட்ட கட்டிடங்கள் கற்றளிகள் என அழைக்கப்படுகிறது. கற்றளி அமைக்கும் முறை யாருடைய காலத்தில் தொடங்கியது அப்படின்னு பார்த்தோன்னா, முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் கிபி 7ஆம் நூற்றாண்டில். கற்றளி அமைக்கும் முறை முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் 7ஆம் நூற்றாண்டில் தான் தொடங்கியிருக்கு. காலத்தால் முந்தைய கற்றளிகள் காணப்படும் இடங்கள் மாமல்லபுரம், காஞ்சிபுரம், பனைமலை. ஓகேங்களா. பழைய செங்கற்கற்களாலான கோவில்களை கற்றளிகளாக மாற்றி அமைத்தவர்கள் பிற்கால சோழர்கள். இந்திய கோவில் கட்டிடக்கலையின் வகைகள் என்னென்னு பார்த்தோன்னா, நகரம், வேஷரம், திராவிடம். இந்திய கோவில் கட்டிடக்கலையின் வகைகள் நாகரம், வேஷரம், திராவிடம். சிகரத்தின் அமைப்பு 4 பக்கங்களை கொண்டு சதுரமாக காணப்பட்டால் அந்த கட்டடக்கலைக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நாகரம். வட இந்தியாவில் அதிகமாக இந்த வகையான கட்டிடங்கள் தான் இருக்குது. சிகரத்தோட அமைப்பு 4 பக்கங்களை கொண்டு சதுரமாக இருந்துச்சுன்னா அந்த கட்டடக்கலைக்கு பேர் நாகரம்னு பேர். சிகரம் வட்ட வடிவமாக இருந்தால் அந்த கட்டடக்கலையோட பாணி என்னன்னா வேசரம். மத்திய இந்தியாவில் வட்டமான சிகரம் தான் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த வட்டமான கட்டிடக்கலைக்கு பேர் என்ன அப்படின்னா வேசரம். அடுத்து, சிகரம் 8 பட்டை அதாவது எண் பட்டை அமைப்புடன் காணப்பட்டால் அது எங்கன்னா திராவிடம், தென்னிந்தியாவில். ஓகேங்களா. நம்ம சைடு எல்லாமே சிகரம் 8 பட்டை எண் பட்டை அமைப்புடன் காணப்படும். அதுக்கு பேர் திராவிடம்.
அடுத்து திராவிடக்கலை பரவியுள்ள எல்லை எங்கே அப்படின்னா வடக்கே கிருஷ்ணா நதி முதல் தெற்கே குமரி வரை. திராவிடக்கலை பரவியுள்ள எல்லை வடக்கே கிருஷ்ணா நதி முதல் தெற்கே குமரி வரை. திராவிட கட்டிடக்கலை பரவியுள்ள நாடுகள் எங்கன்னு பார்த்தோன்னா பர்மா, இலங்கை, மலேசியா, கம்போடியா. திராவிட கட்டிடக்கலை பரவியுள்ள நாடுகள் பர்மா, இலங்கை, மலேசியா, கம்போடியா. இந்து கோவில்களின் கர்ப்ப கிரகம் என்னும் கருவறை மீது அமைக்கப்படும் பிரமிடு போன்ற அமைப்பு என்ன அப்படின்னா விமானம்னு சொல்லுவோம். இந்து கோவில்களில் கர்ப்ப கிரகம் எனும் கருவறை மீது அமைக்கப்பட்டிருக்கும் பிரமிடை விமானம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து விமானத்தை பொதுவாக எவ்வாறு அழைப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஷடங்க விமானம். ஷடங்க விமானம், ஓகேங்களா. ஷடங்க விமானம் என்பது எத்தனை உறுப்புகளை குறிக்கும் அப்படின்னா 6 உறுப்புகளை குறிக்கும். அந்த 6 உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதிட்டானம் அப்படின்னா பாதம், பித்தி கால், பிரஸ்தரம் தோல். அதிஷ்டானம் பாதம், பித்தி கால், பிரஸ்தரம் தோல், கண்டம் கழுத்து, சிகரம் தலை, ஸ்துபி மகுடம். ஓகேங்களா. இதுதான் அந்த ஷடங்க விமான உறுப்புகள் குறிக்கிற 6 உறுப்புகள் குறிக்கிற மனித உறுப்புகள். அதிட்டானம் பாதம், பித்தி கால், பிரஸ்தரம் தோல், கண்டம் கழுத்து, சிகரம் தலை, ஸ்துபி மகுடம். விமானத்தில் பெரும்பாலும் அமைந்திருக்கும் கலசங்களின் எண்ணிக்கை 1. விமானங்கள் யாருடைய காலத்தில் மிக உயரமானவையாக அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா சோழர்கள் காலத்தில். கோவில் உறுப்புகளில் அழகானது மற்றும் முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தோன்னா கோபுரம். கோபுரம் உச்சியில் அமைந்து இருக்கும் கலசங்களின் எண்ணிக்கை 1க்கு மேற்பட்ட கலசங்கள். ஓகேங்களா. விமானத்தில் பெரும்பாலும் ஒரே ஒரு கலசம் இருக்கும். கோபுரத்தில் 1க்கு மேற்பட்ட கலசங்கள் இருக்கும். சாரங்கபாணி கோவில் அமைந்துள்ள இடம் கும்பகோணம். கோவில்களில் கோபுரம் அமைத்தல் யார் காலத்தில் தொடங்கி யார் காலத்தில் உன்னத நிலையை அடைந்தது அப்படின்னு பார்த்தோன்னா கோவில்களில் கோபுரம் அமைக்கிறது பல்லவர் காலத்தில் தொடங்கி விஜயநகர பேரரசு காலத்தில் உன்னத நிலையை அடைஞ்சிருக்கு. பல்லவர் காலத்தில் தொடங்கியிருக்கு, விஜயநகர பேரரசர் காலத்தில் உன்னத நிலையை அடைஞ்சிருக்கு. முதலாக சிறு கோபுரம் அமைக்கப்பட்ட கோவில் எதுனா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில். அமைச்சவர் ராஜசிம்மன். முதல்ல சிறு கோபுரம் அமைக்கப்பட்ட கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவில். ராஜசிம்மன் தான் அமைச்சிருக்காரு. கோவில் விமானத்துக்கு முக்கியத்துவம் அளித்தவர்கள் பல்லவர்கள் மற்றும் சோழர்கள். கோவில் விமானங்களை சிறியதாகவும் கோபுரங்களை பெரியதாகவும் அமைத்தவர்கள் விஜயநகர மற்றும் நாயக்கர்கள். கோயில் விமானங்களை சிறியதாகவும் கோபுரங்களை பெரியதாகவும் அமைத்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா விஜயநகர மற்றும் நாயக்கர்கள். மிக உயர்ந்த கோவில் கோபுரங்கள் யாருடைய காலத்தில் அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா கிருஷ்ணதேவராயர். மிக உயர்ந்த கோவில் கோபுரங்கள் அமைக்கப்பட்ட காலம் கிருஷ்ணதேவராயருடைய காலம். கிருஷ்ணதேவராயர் பெரிய கோபுரங்களை அமைத்த இடங்கள் ராஜகோபுரம் காஞ்சியில், திருவண்ணாமலையில், சிதம்பரத்தில். கிருஷ்ணதேவராயர் பெரிய கோபுரங்களை அமைத்த இடங்கள் ராஜகோபுரம்னு சொல்லுவாங்க. எங்கெங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம். காஞ்சியை தலைநகராக கொண்டு 300 ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் பல்லவர்கள். காஞ்சியை தலைநகராக கொண்டு 300 ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் பல்லவர்கள். பழமையான பல்லவர் காலத்து கோவில்கள் காணப்படும் இடங்கள் மண்டகப்பட்டு, பல்லாவரம், மாமண்டூர், வல்லம், மகேந்திரவாடி, சீயமங்கலம், தலவானூர் மற்றும் திருச்சி. பழமையான பல்லவர் காலத்து கோவில்கள் காணப்படும் இடங்கள் மண்டகப்பட்டு, பல்லாவரம், மாமண்டூர், வல்லம், மகேந்திரவாடி, சீயமங்கலம், தலவானூர், திருச்சி. எந்த கோவிலில் வெளிமுகப்பு முழுதும் யாழிமுகம் செதுக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா சாலுவன் குப்பம். சாலுவன் குப்பம் கோவிலில் வெளிமுகப்பு முழுவதும் யாழிமுகமாக செதுக்கப்பட்டிருக்கும். சாலுவன் குப்பம் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா புலிக்குகை. சாலுவன் குப்பம் தற்போது புலிக்குகை என அழைக்கப்படுகிறது. காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் ராஜசிம்மன் 2ஆம் நரசிம்மவர்மன். ராஜசிம்மன் அப்படின்றவர் 2ஆம் நரசிம்மவர்மன் தான் அப்படி சொல்கிறாங்க, சரியா. காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் 2ஆம் நரசிம்மவர்மன். பாண்டியர்களின் குடவரை கோயில்கள் காணப்படும் இடங்கள் மகிபாலன்பட்டி.
பாண்டியர்களின் குடவரை கோவில்கள் காணப்படும் இடங்கள் மகிபாலன்பட்டி, மூவரை வென்றான், பிரான்மலை, அழகிய பாண்டியபுரம், பிள்ளையார்பட்டி, மலையடிக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், குன்றக்குடி, சித்தன்னவாசல், திருமயம், குடுமியான்மலை. பாண்டியர்களோட குடைவரை கோயில்கள் காணப்படும் இடங்கள் மகிபாலன்பட்டி, மூவரை வென்றான், பிரான்மலை, அழகிய பாண்டியபுரம், பிள்ளையார்பட்டி, மலையடிக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், குன்றக்குடி, சித்தன்னவாசல், திருமயம், குடுமியான்மலை. பாண்டியர் காலத்து ஒற்றை கற்றளிக்கு எடுத்துக்காட்டு வெட்டுவான் கோவில் கழுகுமலையில் இருக்குது. பாண்டியன் காலத்து ஒற்றை கற்றளிக்கு எடுத்துக்காட்டு வெட்டுவான் கோவில் அமைந்துள்ள இடம் கழுகுமலை. தென்னகத்து எல்லோரா என சிறப்பிக்கப்படும் கோவில் வெட்டுவான் கோவில். தென்னகத்து எல்லோரா என சிறப்பிக்கப்படும் கோவில் வெட்டுவான் கோவில். பாண்டியர் கால கட்டிடக்கலைக்கு சிறந்த சான்று திருக்கற்றளிநாதர் கோவில் திருப்பத்தூரில் இருக்குது. பாண்டியர்கள் காலத்து கட்டிடக்கலைக்கு சிறந்த சான்று திருக்கற்றளிநாதர் கோவில் திருப்பத்தூரில். தமிழக கட்டிடக்கலை வரலாற்றில் யாருடைய காலம் பொற்காலம் என அறியப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா பிற்கால சோழர்கள் காலம். பிற்கால சோழர்கள் காலம்தான் தமிழக கட்டிடக்கலை வரலாற்றில் பொற்காலமாக அழைக்கப்படுது. புதுக்கோட்டையில் உள்ள நார்த்தாமலை கோவிலை கட்டியவர் விஜயாலய சோழன். புதுக்கோட்டையில் உள்ள நார்த்தாமலை கோயிலை கட்டியவர் விஜயாலய சோழன். எந்த கோவிலின் வெளிச்சுவர் சதுர வடிவிலும் உட்சுவர் வட்ட வடிவிலும் உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா நார்த்தாமலை கோவில். புதுக்கோட்டையில் இருக்க நார்த்தாமலை கோயிலோட வெளிச்சுவர் சதுர வடிவிலும் உட்சுவர் வட்ட வடிவிலும் அமைஞ்சிருக்கும். அதை கட்டியவர் விஜயாலய சோழன் அவர்கள். அடுத்தது, காவிரி ஆற்றின் இரு பக்கங்களிலும் ஏராளமான கோயில்களை கட்டியவர் யார் அப்படின்னா ஆதித்த சோழன். காவிரி ஆற்றின் இரு பக்கங்களிலும் ஏராளமான கோவில்களை கட்டியவர் ஆதித்த சோழன். பிரம்மபுரீஸ்வரர் கோவில் மற்றும் எறும்பூர் கடம்பேஸ்வரர் கோயிலை கட்டியவர் பாரந்தக சோழன். பிரம்மபுரீஸ்வரர் கோயில் மற்றும் எறும்பூர் கடம்பேஸ்வரர் கோயிலை கட்டியவர் பாரந்தக சோழன். சோழர் கால கட்டிடக்கலையின் யாருடைய பங்கு குறிப்பிடத்தக்கது அப்படின்னு பார்த்தோன்னா செம்பியான் மாதேவி. செம்பியான் மாதேவியோட அவரோட பங்கு தான் சோழர் கால கட்டிடக்கலையில் ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது. தென்னகத்தின் மேரு என சிறப்பிக்கப்படும் கோவில் தஞ்சை பெரிய கோவில். தென்னகத்தின் மேரு என அழைக்கப்படும் சிறப்பிக்கப்படும் கோவில் தஞ்சை பெரிய கோவில். தமிழக கட்டிடக்கலையின் மணிமகுடமாக விளங்கும் கோவில் தஞ்சை பெரிய கோவில். தமிழக கட்டிடக்கலையின் மணிமகுடமாக விளங்கும் கோவில் தஞ்சை பெரிய கோவில். முற்றிலும் கருங்கற்களை கொண்டு 216 அடி உயரம் மற்றும் 13 அடுக்கு கொண்ட விமானங்களை கொண்ட ராஜராஜேஸ்வரன் கோயிலை கட்டியவர் முதலாம் ராஜராஜன். முற்றிலும் கருங்கற்களை கொண்டு 216 அடி உயரம் மற்றும் 13 அடுக்கு கொண்ட விமானங்களை கொண்ட ராஜராஜேஸ்வரம் கோயிலை கட்டியவர் முதலாம் ராஜராஜன். தஞ்சை பெரிய கோவிலின் முதல் வாசல் கேரளாந்தகன் திருவாசல் அப்படின்னு சொல்கிறோம். தஞ்சை பெரிய கோவிலோட முதல் வாசலை கேரளாந்தகன் திருவாசல்னு சொல்கிறோம். இரண்டாம் வாசலை ராஜராசன் திருவாசல்னு சொல்கிறோம். ஓகேங்களா? தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள எண்கோள வடிவிலான சிகரத்தின் எடை எவ்வளோனா 80 டன். தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள எண்கோள வடிவிலான சிகரத்தின் எடை 80 டன். தஞ்சை பெரிய கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்த ஆண்டு 1987. தஞ்சை பெரிய கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்த ஆண்டு 1987. கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியவர் முதலாம் ராஜேந்திரன். உயரம் 170 அடி. ஓகேங்களா? கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியவர் முதலாம் ராஜேந்திரன். உயரம் 170 அடி. திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயிலை கட்டியவர் மூன்றாம் குலோத்துங்க சோழன். 126 அடி. திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயிலை கட்டியவர் மூன்றாம் குலோத்துங்க சோழன். உயரம் 126 அடி. விஜயநகர கால கோபுரங்கள் உள்ள கோவில்கள் காணப்படும் இடங்கள் திருவண்ணாமலை, மதுரை, ராமேஸ்வரம். விஜயநகர கால கோபுரங்கள் உள்ள கோவில்கள் காணப்படும் இடங்கள் திருவண்ணாமலை, மதுரை, ராமேஸ்வரம். ஜலகண்டேஸ்வரர் கோயில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது.
விஜயநகர கட்டிடக்கலையை பின்பற்றி எழுந்த கட்டிடக்கலை எதுனா நாயக்கர் கால கட்டிடக்கலை. விஜயநகர கட்டிடக்கலையை பின்பற்றி தான் நாயக்கர் கால கட்டிடக்கலைகள் அமைஞ்சிருக்கு. கால் மண்டபம் மற்றும் 1000 கால் மண்டபம் எழுப்புதல் யாரின் சிறப்பு அப்படின்னா நாயக்கர்களோட சிறப்பு. கால் மண்டபம் 1000 கால் மண்டபங்கள் அமைக்கிறது நாயக்கர்களோட சிறப்பு. நாயக்கர் கால கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு திருமலை நாயக்கர் மகால், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் மற்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருச்சி தாயுமானவர் கோயில். நாயக்கர்கள் கட்டின கோவில்கள் எங்கெல்லாம் இருக்குன்னா திருமலை நாயக்கர் மகால், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில், மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில், திருச்சியில் தாயுமானவர் கோவில். அடுத்து குதிரை மண்டபம் காணப்படும் கோவில் திருவரங்கம் ஸ்ரீரங்கம். சரிங்களா, குதிரை மண்டபம் காணப்படும் கோவில் ஸ்ரீரங்கம் திருவரங்கம். 1000 கால் மண்டபம் காணப்படும் கோவில்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருவரங்கம், சிதம்பரம் நெல்லையப்பர் கோவில், திருவண்ணாமலை, ராமேஸ்வரம். இங்கெல்லாமே 1000 கால் மண்டபங்கள் இருக்குது. அந்தந்த கோயில்களில் 1000 கால் மண்டபம் அமைஞ்சிருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருவரங்கம், சிதம்பரம் நெல்லையப்பர் கோவில், திருவண்ணாமலை, ராமேஸ்வரம். இங்கெல்லாமே 1000 கால் மண்டபம் இருக்குது கோவில்களில். சிற்பக்கலையின் தோற்றுவாய் எது அப்படின்னு பார்த்தோன்னா நடுக்கற்கள். சிற்பக்கலையின் தோற்றுவாய் நடுக்கற்கள். நடுக்கற்கள் பற்றிய குறிப்புகள் காணப்படும் நூல்கள் தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு. நடுக்கற்கள் பற்றிய குறிப்புகள் காணப்படும் நூல்கள் தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு. நடுக்கற்களின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வீரக்கல், நினைவுக்கல். கல்லினால் செய்யப்படும் சிற்பங்களை கற்சிற்பங்கள் அப்படின்னு சொல்கிறோம். உலோகத்தினால் செய்யப்படும் சிற்பங்களை படிம உருவங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சங்க காலத்தில் மர சிற்பங்கள் அமைக்கப்பட்டு இருந்ததை எந்த நூலின் மூலம் அறியலாம் அப்படின்னா பரிபாடல் மூலமாக. சங்க காலத்தில் மர சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருந்ததை பரிபாடல் நூலின் மூலமாக அறியலாம். சுடுமண் சிற்பங்கள் மற்றும் ஓடுகள் கண்டறியப்பட்ட இடங்கள் எங்கே அப்படின்னா கொர்க்கை, அரிக்கமேடு, உறையூரில். ஓகேங்களா, சுடுமண் சிற்பங்கள் மற்றும் ஓடுகள் காணப்பட்ட இடங்கள் கொர்க்கை, அரிக்கமேடு, உறையூரில். சிற்ப கலைஞர்களை மண்ணீட்டாளர் என அழைக்கும் வழக்கம் இருந்ததாக கூறும் காப்பியம் எதுனா மணிமேகலை. சிற்ப கலைஞர்களை மண்ணீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிற வழக்கம் எப்போ இருந்துச்சு, அதை கூற நூல் காப்பியம் எது அப்படின்னு பார்த்தோன்னா மணிமேகலையில். காவிரி பூம்பட்டினத்தில் இருந்த சுதை சிற்பங்களை இந்திர விழாவில் கூடிய மக்கள் கண்டு கழித்ததாக கூறும் காப்பியம் எது அப்படின்னு பார்த்தோன்னா மணிமேகலை. காவிரி பூம்பட்டினத்தில் இருந்த சுதை சிற்பங்களை இந்திர விழாவின் போது மக்கள் கண்டு கழிச்சதா அந்த காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க மணிமேகலையில். தமிழ்நாட்டில் பௌத்த சமண சமயங்கள் பரவி கிடந்த காலம் எதுனா POA 3 முதல் POA 10 வரை. தொடக்கத்தில் பௌத்தர்கள் எதை வணங்கினர் அப்படின்னு பார்த்தோன்னா பாத பீடிகளை, தர்ம சக்கரங்களை வணங்கியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது காலடி தடங்கள், பாத பீடிகை, அதே மாதிரி தர்ம சக்கரங்களை தான் பௌத்தர்கள் தொடக்கத்தில் வணங்கியிருக்காங்க. சமணர்கள் எதை வணங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அருக பெருமாள் உருவம், தீர்த்தங்கரர்கள் உருவம். சமணர்கள் வணங்கியது அருக பெருமாள் உருவம் மற்றும் தீர்த்தங்கரர்கள் உருவம். அடுத்து சுதை என்பது சுண்ணாம்பை அரைத்து கரும்புச்சாறு, வெள்ளச்சாறு, நெல்லிக்காய் சாறு, வச்சிரம் போல உருவங்கள் செய்வது அப்படின்னு கூறினவர் யார் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி. சுதைனா என்னன்னா சுண்ணாம்பை அரைத்து கரும்பு சாறு, வெள்ளச்சாறு, நெல்லிக்காய் சாறு, வச்சிரம் போல உருவங்கள் செய்வது அப்படின்னு சொன்னவர் தட்சிணாமூர்த்தி. சிற்பங்களின் வகைகள் என்னன்னா தனி சிற்பம், புடைப்பு சிற்பம். தமிழ்நாட்டு கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை பயில்விக்கும் அரசு கல்லூரி எங்கு அமைந்துள்ளது? மாமல்லபுரத்தில். தமிழ்நாட்டில் கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை பயில்விக்கும் கல்லூரி எதுனா மாமல்லபுரம். அது ஒரு அரசு கல்லூரி. தொடக்க கால சிற்பங்கள் எதனால் செய்யப்பட்டு இருந்தன? மரத்தினாலையும் சுதைனாலையும். தொடக்க காலத்தில் சிற்பங்கள் மரத்தாலையும் சுதைனாலையும் தான் செஞ்சுருந்தாங்க. கடவுள் உருவங்கள் மரத்தால் செய்யப்பட்ட கோவில் எதுனா சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில். கடவுள் உருவங்களை மரத்தாலேயே செஞ்சுருக்காங்கன்னா அது எங்கன்னா சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில். சுதையால் செய்யப்பட்ட கடவுள் உருவங்கள் காணப்படும் கோவில்கள் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில், காஞ்சி பாண்டவ தூத பெருமாள் கோவில். சுதையால் செய்யப்பட்ட கடவுள் உருவங்கள் காணப்படும் கோவில்கள் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் மற்றும் காஞ்சிபுரத்தில் பாண்டவதூத பெருமாள் கோவில்.
கல்லினால் சிற்பம் அமைக்கும் முறை பின்பற்றப்பட்ட காலம் பல்லவர்களோட காலம். உலோகத்தினால் சிற்பங்கள் செய்யப்பட்ட காலம் சோழர்கள் காலம். கல்லினால் சிற்பங்கள் செய்யப்பட்டது பல்லவர் காலத்தில், உலோகத்தினால சிற்பங்களை செஞ்சது சோழர்கள் காலத்தில். தனிப்பட்ட ஒருவரின் உருவ அமைப்பை உள்ளது உள்ளவாறு அமைப்பதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரதிமைன்னு சொல்லுவாங்க. தனிப்பட்ட ஒருவரோட உருவத்தை அப்படியே உள்ளது உள்ளவாறு அமைக்கிறதுக்கு பேர் பிரதிமை. பிரதிமை உருவங்களில் பழமையானது எது அப்படின்னு பார்த்தோன்னா பல்லவ அரசர்களின் உருவங்கள். இந்த பல்லவ கால அரசர்களோட உருவங்களை பிரதிமை உருவங்களாக நம்ம வச்சுருக்கோம். உலோகங்களால் பிரதிமைகள் அமைக்கும் வழக்கம் தோன்றிய காலம் சோழர்கள் காலம். சோழர்கள் காலத்தில் தான் உலோகங்களை வச்சு கடவுள்களோட உருவங்களையும் அரசர்களோட உருவங்களையும் உருவாக்கியிருக்காங்க. கோயில் சிற்பக்கலையின் தொடக்க காலம் பல்லவர் காலம். துவாரபாலகர் உருவம் புடைப்பு சிற்பமாக காணப்படும் கோவில்கள் யார் காலத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில். துவாரபாலகர் அப்படின்றது காவல் தெய்வங்கள் மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம பார்த்துருப்போம் நிறைய கோயில்களில். அது எப்பவுமே எப்படி இருக்கும், புடைப்பு சிற்பங்களாக தான் இருக்கும், தனி சிலையாக இருக்காது இல்லையா. அந்த மாதிரி கோயில்கள் அமைக்கிற யார் காலத்தில் தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில். தமிழ்நாட்டின் முதல் கற்சிற்பம் எதுனா துவாரபாலகர் புடைப்பு சிற்பம். முதல்ல துவாரபாலகர்களை தான் புடைப்பு சிற்பமாக கல்லில் செதுக்கியிருக்காங்க. மாமல்லபுரத்தில் எதன் அருகில் 96 அடி அகலமும் 43 அடி உயரமும் கொண்ட பாறை உள்ள மண்டபம் கோவர்த்தன மலை மண்டபம். மாமல்லபுரத்தில் கோவர்த்தன மலை மண்டபம் இருக்குது. அதோட உயரம் அகலம் சொல்லியிருக்காங்க. அகலம் எவ்வளோனா 96 அடி அகலம், உயரம் 43 அடி அகலம். உயரம். கோவர்த்தன மலை மண்டபத்தோட அகலம் 96 அடி, உயரம் 43 அடி மாமல்லபுரத்தில் இருக்குது. கங்கை பூமிக்கு வர யார் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்த காட்சி மாமல்லபுரத்தில் காணப்படுது அப்படின்னா பகீரதன். கங்கை பூமிக்கு வரணும்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட பகீரதன் தவம் செஞ்சுருக்காரு. அந்த காட்சி அப்படியே மாமல்லபுரத்தில் சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க. ஒரே மலையில் 2 குடைவரை கோயில்கள் காணப்படும் இடம் நாமக்கல். ஒரே மலையில் 2 குடைவரை கோயில்கள் காணப்படும் இடம் நாமக்கல். ஒரே கல்லால் ஆன மற்றும் உலகில் மிகப்பெரிய நந்தி சிற்பம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆந்திராவில் அனந்தபூர் லெபாசி அப்படின்ற இடத்துல ஒரே கல்லில் ஆயிருக்கு. அதே மாதிரி உலகத்தில் மிகப்பெரிய நந்தி சிற்பமாகவும் அது இருக்குது. ஆந்திராவில் அனந்தபூர் அப்படின்ற இடத்துல லெபாசி கோவிலில். ஓகேங்களா. யாருடைய காலத்தில் தாழ்ந்த புடைப்பு சிற்பங்கள் காணப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா பல்லவர்கள் காலத்தில். உயர்ந்த புடைப்பு சிற்பங்கள் யாருடைய காலத்தில் காணப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா சோழர்கள் காலத்தில். ஓகேங்களா. பல்லவர்கள் காலத்தில் தாழ்ந்த புடைப்பு சிற்பங்கள் காணப்பட்டிருக்கு. அதே உயர்ந்த புடைப்பு சிற்பங்கள் சோழர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் உள்ள நந்தி சிற்பங்களில் 2வது பெரிய சிற்பம் எங்கே இருக்குன்னா தஞ்சை பெரிய கோவில். ஓகேங்களா. முதல்ல இருக்க உலகிலேயே முதல்ல பெரிய நந்தினா ஆந்திராவில் இருக்குது அனந்தபூரில். அது 2வது பெரிய சிற்பம் நந்தி சிற்பம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சை பெரிய கோவிலில். தஞ்சை பெரிய கோவில் நந்தியின் அளவுகள் சொல்லியிருக்காங்க. உயரம் 12 அடி, நீளம் 19.5 அடி, அகலம் 8.25 அடி. ஓகேங்களா. தஞ்சை பெரிய கோயிலில் இருக்க நந்தியோட உயரம் 12 அடி, நீளம் 19.5 அடி, அகலம் 8.25 அடி. நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாற்றை குறிக்கும் 9 சிற்பங்கள் உள்ள கோவில் எது? 90 சிற்பங்கள் உள்ள கோவில் எது அப்படின்னா தாராசுரம். நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாற்றை குறிக்கும் 90 சிற்பங்கள் தாராசுரம் கோவிலில் அமைஞ்சிருக்கு. தாராசுர கோவிலை கட்டிய சோழ மன்னன் 2ஆம் ராஜராசன். தாராசுர கோயிலை கட்டிய சோழ மன்னன் 2ஆம் ராஜராஜன். சங்க காலத்திலும் உலோக சிற்பங்கள் இருக்கலாம் அப்படின்னு கூற நூல் மதுரை காஞ்சி குறுந்தொகை மற்றும் பட்டினப்பாலை. சங்க காலத்திலேயும் உலோக சிற்பங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிற நூல்கள் மதுரை காஞ்சி குறுந்தொகை பட்டினப்பாலை. உலோக சிற்பங்கள் மற்றும் செப்பு திருமேனிகளின் காலங்கள் சோழர்கள் காலங்கள். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். சோழர்கள் காலத்தில் தான் அதிகமாக உலோக சிற்பங்களை உருவாக்கியிருக்காங்க. அது எந்த வகையான உலோகமாக வேணால் இருக்கலாம். அதே மாதிரி உலோக சிற்பங்கள் அப்படின்றது கடவுள்களோட சிற்பங்கள் மற்றும் அரசர்களோட சிற்பங்கள். சோழர்கள் கால செப்பு திருமேனிகளின் உலக புகழ் பெற்றது எதுனா விகம பரம நடராஜர் சிலை. நடராஜர் சிலை தான் சோழர்கள் காலத்தில் செப்பு திருமேனியிலேயே உலக புகழ் பெற்றதாக இருந்திருக்கு. சோழர் கால சிற்பக்கலையின் தொடர்ச்சி பிற்கால பாண்டியர்கள்.
ஓவு எனும் வினை சொல்லின் இருந்து தோன்றியது ஓவியம். ஓவியம் அப்படின்றது ஒவ்வு அப்படின்ற ஒரு வினைச்சொல்லிருந்து உருவாயிருக்கு. ஒவ்வு என்பதன் பொருள் ஒன்றை பற்று ஒன்றை போலவே இருத்தல். ஒன்றை பற்று ஒன்றை போலவே இருத்தல் தான் ஒவ்வு, ஒத்திருக்கிறது, அதே மாதிரி இருக்கிறது இல்லையா. ஓவியக்கலையின் வகைகள் காட்சி ஓவியம், கற்பனை ஓவியம். ஓவியக்கலையின் வகைகள் காட்சி ஓவியம், கற்பனை ஓவியம். நம்ம பார்த்ததை அப்படியே வரையலாம், இல்லைன்னா கற்பனையாகவும் வரையலாம். ஓவியங்களை இலக்கியத்தில் எவ்வாறு பதிவு செய்துள்ளனர் பார்த்தோம்னா சித்திர செய்தி, வட்டிகை செய்தி. எந்தெந்த கோடுகளை பயன்படுத்தி ஓவியங்கள் வரைந்தனர்? வளைக்கோடுகள், கோணக்கோடுகள், நேர்கோடுகள். ஓகேங்களா, வளைக்கோடு, கோணக்கோடு, நேர்கோடு இவைகளை பயன்படுத்தி தான் ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. கோட்டோவியத்தின் வேறு பெயர்கள் புனையா ஓவியம் மற்றும் வரி வடிவ ஓவியம். மடலேறுதலின் போது பனை ஓலையில் கோடுகளால் வரைந்த ஓவியம் வரி வடிவ ஓவியம். ஓகேங்களா, பனை ஓலையல்ல, பனை ஓலைகளில் கோடுகளாக வரைந்த ஓவியங்களுக்கு பேர் வரி வடிவ ஓவியம். வரி வடிவ ஓவியம் பற்றிய செய்திகள் முதலில் கண்டறியப்பட்ட நூல் நெடுநல் வாடை. புனையா ஓவியத்தில் பலவித வண்ணங்களை பயன்படுத்தினால் முழு ஓவியம். புனையா ஓவியத்தில் நிறைய வண்ணங்கள் நம்ம தீட்டினோன்னா அது முழுமையான ஒரு ஓவியமாக மாறிடும். ஓவியம் வரைவோர் எவ்வாறெல்லாம் அழைக்கப்பட்டனர் அப்படின்னு பார்த்தோன்னா ஓவியன், கண்ணுள் வினைஞன், ஓவிய வல்லோன், ஓவிய புலவன். ஓவியம் வரைகிறவங்கள ஓவியன், கண்ணுள் வினைஞன், ஓவிய வல்லோன், ஓவிய புலவன் இந்த மாதிரி சிறப்பு பெயர்களால் அழைச்சிருக்காங்க. புடைப்பு ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் காவிரி பூம்பட்டினம், அரிக்கமேடு, காஞ்சி, செங்கம். புடைப்பு ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் காவிரி பூம்பட்டினம், அரிக்கமேடு, காஞ்சி, செங்கம். கருப்பு மற்றும் சிவப்பு வண்ணங்கள் தீட்டப்பட்ட பானைகள் கண்டறியப்பட்ட இடம் கீழடி. மக்கள் கூட்டத்தை காட்டும் ஓவியம் பிரதிமை. தெய்வ வடிவங்களை காட்டும் ஓவியம் பதுமை. மக்கள் கூட்டத்தை காட்டும் ஓவியம் பிரதிமை. தெய்வ வடிவங்களை காட்டும் ஓவியம் பதுமை. ஓவியம் பற்றிய செய்திகள் காணப்படும் தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியம். எழுத்து எனும் சொல்லின் பொருள் ஓவியம். எழுத்து எனும் சொல்லின் பொருள் ஓவியம். ஓவியம் தீட்ட அரண்மனையில் அமைக்கப்பட்டு இருந்த பகுதி ஓவிய மாடம். ஓவியம் தீட்ட அரண்மனையில் அமைக்கப்பட்டிருந்த பகுதி ஓவிய மாடம். தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அரண்மனையில் சித்திர மண்டபம் அமைந்திருந்ததை கூறும் நூல் நெடுநல் வாடை. தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அரண்மனையில் சித்திர மண்டபம் அமைந்திருந்ததை கூறும் நூல் நெடுநல் வாடை. பல்லவர் கால ஓவியங்கள் காணப்பட்ட பகுதி பனைமலை காஞ்சி, திருமலைபுரம். சோழர்கால ஓவியங்கள் காணப்பட்ட பகுதி கருவூர் தேவர் ஓவியம், தஞ்சை சிவன். நாட்டியமாடும் பெண்கள் ஓவியம் சேரமான் பெருமாள் நாயனார் ஓவியங்கள். பல்லவர் கால ஓவியங்கள் காணப்படும் பகுதி பனமலை காஞ்சி, திருமலைபுரம். அதே சோழர்கால ஓவியங்கள் காணப்படும் இடம் எங்கன்னு பார்த்தோன்னா கருவூர் தேவர் ஓவியம், தஞ்சை சிவன் நடனமாடிய பெண்கள் ஓவியம், சேரமான் பெருமாள் நாயனார் ஓவியங்கள். சித்தனவாசல் ஓவியம் காணப்படும் மேற்கூரை பகுதி எது அப்படின்னா ஏழடி பட்டம். சித்தனவாசல் ஓவியம் காணப்படும் மேற்கூரை பகுதியை ஏழடி பட்டம்னு சொல்கிறாங்க. சுவர் ஓவியங்களுக்கு சான்று உதயணனின் பள்ளியற சுவர், கோப்பெரும் தேவி பள்ளியறை சுவர். சுவர் ஓவியங்களுக்கு எடுத்துக்காட்டு உதயணனின் பள்ளியற சுவர், அதே மாதிரி கோப்பெரும் தேவியோட பள்ளியறை சுவர். சித்திர மாடத்தில் இருந்தபோது இறந்த பாண்டிய மன்னன் யார் அப்படின்னா பாண்டியன் நன்மாறன். பாண்டியன் நன்மாறன் சித்திர மாடத்தில் இருந்தபோது இறந்து போயிருக்காரு. சித்திர மாடத்திலேயே பாண்டியன் நன்மாறன் இறந்த செய்தியை கூறும் 8 தொகை நூல் புறநானூறு. கூறியவர் மாங்குடி மருதனார். பாண்டியனின் சித்திர மாடங்கள் பற்றி நக்கீரர் எழுதிய நூல் நெடுநல் வாடை. பாண்டியனின் சித்திர மாடங்கள் பற்றி நக்கீரர் எழுதிய நூல் நெடுநல் வாடை. திருப்பரங்குன்றம் கோவில் மண்டபத்தில் எழுத்தொழில் அம்பலம் ஓவிய சாலை பற்றி கூறும் நூல் பரிபாடல். திருப்பரங்குன்றம் கோவில் மண்டபத்தில் எழுத்தொழில் அம்பலம் ஓவிய சாலை பற்றி கூறும் நூல் பரிபாடல். உதயணனின் பள்ளியறை சுவர் ஓவியம் பற்றி கூறப்பட்டுள்ள நூல் பெருங்கதை. உதயணனின் பள்ளியறை சுவர் ஓவியம் பற்றி கூறப்பட்டுள்ள நூல் பெருங்கதை. புத்த தவசாலைகள் மற்றும் கோவலன் தந்தை மாசத்துவன் தவமியற்றிய சாலைகளினுள் ஓவியங்கள் காணப்பட்டதாக கூறும் காப்பியம் மணிமேகலை.
புத்தர்களோட தவசாலைகள் மற்றும் கோவலனோட தந்தை மாசத்துவன் தவம் இருந்ததை பற்றி கூற அந்த ஓவியங்கள் எல்லாமே காணப்படுற இடம், அது இருக்கிறத கூற நூல் எதுனா மணிமேகலை. படம் எனும் சொல் எந்த நூலிலிருந்து பெறப்பட்டதுன்னா படாம். படம் எனும் சொல் படாம் அப்படின்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டிருக்கு. படாம் அப்படின்னா துணின்னு அர்த்தம். சித்திரம் எழுதும் கோலை துகிலிகை அப்படின்னு சொல்கிறோம். சித்திரம் எழுதுகிற அந்த கோலுக்கு பேர் துகிலிகை. துணி ஓவியங்களோட வேறு பெயர்கள் என்னென்னா சித்திரப்படாம், சித்திரத்திரை. துணி ஓவியங்களோட வேறு பெயர்கள் சித்திரப்படாம், சித்திரத்திரை. காவிரி பூம்பட்டினத்தில் உவவனம் எனும் சோலைகளில் காட்சி சித்திரப்படாம் போல அழகாக இருந்ததாக கூறியவர் சித்திலை சாத்தனார். காவிரி பூம்பட்டினத்தில் உவவனம் எனும் சோலையில் காட்சிகள் எப்படி இருந்துச்சு, சித்திரப்படாம் போல் அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னவர் சீத்தலை சாத்தனார் அவர்கள். ஓவியம் வரையப்பட்ட துணி ஓவிய எழினி அப்படின்னு சொன்னவர் இளங்கோவடிகள். ஓவியம் வரையப்பட்ட துணியை ஓவிய எழினி அப்படின்னு அழைத்தவர் இளங்கோவடிகள். ஓவியம் வரைய பயன்படும் பலகைக்கு பேர் வட்டிகை பலகை. புவிசார் குறியீடு பெற்ற ஓவியம் தஞ்சை ஓவியம். புவிசார் குறியீடு பெற்ற ஓவியம் தஞ்சை ஓவியம். தஞ்சாவூர் ஓவியங்களோட வண்ணங்கள் எப்படி எடுத்திருக்காங்கன்னா மைய ஓவியம் நீலம், பச்சை, மஞ்சள், வெள்ளை. அதே பின்புலம் கரும்பச்சை, சிவப்பு மற்றும் அடர் நீலம். தஞ்சாவூர் கோயில்களோட வண்ணங்கள் மைய ஓவியங்களை நீலம், பச்சை, மஞ்சள், வெள்ளை இந்த கலர்களால் பண்ணியிருக்காங்க. அதே பின்புலம் பேக்ரவுண்டு கரும்பச்சை, சிவப்பு மற்றும் அடர் நீளங்களால் கொடுத்துருக்காங்க. தமிழின் நற்கவிகளுள் ஒன்று சித்திரக்கவி. தமிழின் நாற்கவிகளுள் ஒன்று சித்திரக்கவி. இசை என்பது ஒரு காரண பெயர். இசைக்கு அடிப்படை ஓசை இல்லையா? இசைக்கு அடிப்படை ஓசை. ஏழிசை நரம்பின் ஓசை எனும் வரிகள் காணப்படுவது திருப்பதிகம். ஏழிசை நரம்பின் ஓசை எனும் வரிகள் காணப்படுவது திருப்பதிகை. இசையின் வகைகள் 7. இசையின் வகைகள் 7. அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இலி, விலரி, தாரம். இசையின் வகைகள் 7. அவை குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இலி, விலரி, தாரம். 7 இசைகளில் எந்த இசை வளர்ச்சிக்கு ஆதாரமானது அப்படின்னு பார்த்தோன்னா தாரம் அப்படின்ற இசை தான். இசை தோன்றும் இடங்கள் குரல் மிடரு, துத்தம் நாவு, கைக்கிளை அன்னம், உலை சிரம், இலி நெற்றி, விலரி நெஞ்சு, தாரம் மூக்கு. இசைகள் தோன்றும் இடங்கள் குரல் மிடரு, துத்தம் நாவு, கைக்கிளை அன்னம், உலை சிரம், இலி நெற்றி, விலரி நெஞ்சு, தாரம் மூக்கு. உயர்ந்து செல்லும் இசை நிரலை ஆரோசை அப்படின்னு சொல்கிறோம். உயர்ந்து செல்லும் இசை நிரலை ஆரோசை. அதே தாழ்ந்து செல்லும் இசை நிரலை அமரோசை. ஓகேங்களா? இசை கருவிகளின் வகைகள் தோல் கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, கஞ்சக்கருவி. குழலினிது யாழினிது என்று கூறியவர் வள்ளுவர். குழலினிது யாழினிது அப்படின்னு சொன்னவர் வள்ளுவர். துளைக்கருவிகளில் தொன்மையானது குழல். துளைக்கருவிகளில் தொன்மையானது குழல். குழலின் வேறு பெயர்கள் என்னென்னா வேங்குழல், புல்லாங்குழல். ஓகேங்களா? குழல் கருவிகள் துளை ஓட்டைகள் இருக்கும். குழல் செய்ய பயன்படுத்தப்பட்ட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மூங்கில், சந்தனம், கருங்காலி, செங்காலி. குழல் செய்ய பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் மூங்கில், சந்தனம், கருங்காலி, செங்காலி. முல்லை நிலத்தவரின் முதன்மை இசைக்கருவி எது அப்படின்னு பார்த்தோன்னா வேங்குழல். வில் யாழ் என்பது நரம்பு கருவி. வில் யாழ் அப்படின்றது நரம்பு கருவி. ஆண்நிறைகளை மேய்க்கும் ஒருவன் குமிழ் மர கொம்புகளை வில்லாக வளைத்து அதில் மரல் நாரினை நரம்பாக கட்டி வில் யாழ் அமைத்து குறிஞ்சி பண் வாசித்தான் என கூறும் நூல் பெரும்பானாற்றுப்படை. ஆண்நிறைகளை மேய்க்கும் ஒருவன் குமிழ் மர கொம்புகளை வில்லாக வளைத்து அதில் மரல் நாரினை நரம்பாக கட்டி வில் யாழ் அமைத்து குறிஞ்சிப்பண் வாசித்தான் அப்படின்னு கூறுற நூல் பெரும்பானாற்றுப்படை. வில் யாழை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்ட யாழ்கள் பேரியாழ், மகரயாழ், சகோடையாழ், செங்கோட்டியாழ், பெருங்கலம் எனும் ஆதியாழ். வில் யாழை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்ட யாழ்கள் பேரியாழ், மகரயாழ்,
சகோடையால் செங்கோட்டியால் பெருங்கலம் எனும் ஆதியால். தொல்காப்பியம் கூறும் தோல் இசைக்கருவிகளில் ஒன்று பறை. தொல்காப்பியம் கூறும் தோல் இசைக்கருவிகளுள் ஒன்று பறை. தோல் இசைக்கருவிகளின் தாய் எது அப்படின்னு பார்த்தோன்னா பறை. தோல் இசைக்கருவிகளின் தாய் பறை. தோல் கருவிகள் 30 என கூறியவர் அடியார்க்கு நல்லார். தோல் கருவிகள் 30 என கூறியவர் அடியார்க்கு நல்லால். பேரிகை, படகம், இடக்கை, உடுக்கை, சிறுபறை, பெருப்பறை மற்றும் நாளிகை பறை. இவை எல்லாமே பறைகளோட வகைகள். தோல் கருவிகள் 30 என கூறியவர் அடியார்க்கு நல்லார். அது என்னென்னா பேரிகை, படகம், இடக்கை, உடுக்கை, சிறுபறை, பெருப்பறை மற்றும் நாளிகை பறை. அதிகம் பயன்படுத்தப்பட்ட தோல் கருவி எது அப்படின்னா மத்தளம். அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தோல் கருவி மத்தளம். இசைக்கும் போது எதனை முதன்மை கருவியாக கொள்வர் அப்படின்னு பார்த்தோன்னா மத்தளம். இடையிடையே வாசிக்கப்படும் இடைக்கருவி சலிகை. இடையிடையே முழுமையாக அதிகமாக வாசிக்கிற கருவி மத்தளம். இடையிடையே வாசிக்கப்படும் இடைக்கருவி சலிகை. உடுக்கை வாசிப்பவர் மற்றும் கெட்டிமேளம் வாசிப்பவர் காணப்படும் கோவில்கள் தென்னிந்திய கல்வெட்டுகளில் ராஜராஜேஸ்வர கோவில். தென்னிந்திய கல்வெட்டுகளில் உடுக்கை வாசிப்பவர், கெட்டிமேளம் வாசிப்பவர் இவர்களோட சிற்பங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. முதுநாரை, முதுகுருகு எனும் இசை நூல்கள் இருந்ததை குறிப்பிடும் நூல் இறையனார் களவியல் உரை. முதுநாரை, முதுகுருகு எனும் இசை நூல்கள் இருந்ததை குறிப்பிடும் நூல் இறையனார் களவியல் உரை. பெருநாரை, பெருங்குருகு, பஞ்ச பாரதீயம், இந்திர காளியம் போன்ற இசைக்கருவிகள் பற்றி கூறியவர் அடியார்க்கு நல்லால். பெருநாரை, பெருங்குருகு, பஞ்ச பாரதீயம், இந்திர காளியம் போன்ற இசைக்கருவிகள் பற்றி கூறியவர் அடியார்க்கு நல்லார். இசை நுணுக்கம் எனும் நூலை எழுதியவர் சயந்தன் எனும் பாண்டிய இளவரசன். இசை நுணுக்கம் எனும் நூலை எழுதியவர் சயந்தன் எனும் பாண்டிய இளவரசன். குலோத்துங்கன் இசை நூல் பற்றி எந்த உரைப்பாயிரத்தில் குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா யாப்பருங்கல காரிகை. குலோத்துங்கன் இசை நூல் பற்றி எந்த உரைப்பாயிரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்துருக்கோன்னா யாப்பருங்கல காரிகை. பஞ்சமரபு எனும் நூலை எழுதியவர் அறிவனார். பஞ்சமரபு எனும் நூலை எழுதியவர் அறிவனார். அடுத்து பஞ்சமரபு எனும் நூல் உரையோடு வெளியிட்டவர் பா. சுந்தரேசனார். பஞ்சமரபு எனும் நூலை உரையோடு வெளியிட்டவர் பா. சுந்தரேசனார். இசை தூண்கள் காணப்படும் இடங்கள் திருநெல்வேலி, ஆழ்வார் திருநகரி, செம்பகநல்லூர், மதுரை தாடிக்கொம்பு அழகர் கோவில், கிருஷ்ணாபுரம், தென்காசி, குற்றாலம் சுசீந்திரம், களக்காடு. ஆண் இசைக்கலைஞரை பாணர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண் இசைக்கலைஞரை பாடினி அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இசைக்கலைஞர்களோட வகைகள் இசை பாணர்கள், யாழ்ப்பாணர்கள், மண்டை பாணர்கள். ஓகேங்களா. துளைக்கருவி வாசிப்பவர், தோல் கருவி வாசிப்பவர், நரம்பு கருவி இசைப்போர், கண்டத்தால் பாடுவோர் என இசைக்கருவி வாசிப்போர் வகைகளை பற்றி கூறும் காப்பியம் சிலப்பதிகாரம். துளைக்கருவி வாசிப்பவர், தோல் கருவி வாசிப்பவர், நரம்பு கருவி இசைப்போர், கண்டத்தால் பாடுவோர் என இசைக்கருவி வாசிப்போரை வகைகள் பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா சிலப்பதிகாரம். யாழ்ப்பாணர் பற்றிய செய்தி அதிகம் காணப்படுவது சிறுபானாற்றுப்படை மற்றும் பெரும்பானாற்றுப்படை. ஐந்திணைகளோட பண்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். குறிஞ்சிக்கு குறிஞ்சிப்பண், முல்லைக்கு சாதாரிப்பண், மருதத்துக்கு மருதப்பண், நெய்தலுக்கு செவ்வழிப்பண், பாலைக்கு பஞ்சுரப்பண்ட. மலைப்பகுதியில் விளைந்து இருந்த திணைப்பயிரை உண்ண வந்த யானை அங்கு இசைக்கப்பட்ட குறிஞ்சி பண்ணை கேட்டு திணைப்பயிரை உண்ணாமல் இசையில் மயங்கி நின்றது என கூறும் நூல் அகநானூறு. மலைப்பகுதியில் விளைந்திருந்த திணைப்பயிரை உண்ண வந்த யானை அங்கு இசைக்கப்பட்ட குறிஞ்சி பண்ணை கேட்டு திணைப்பயிரை உண்ணாமல் இசையில் மயங்கி நின்றது என கூறும் நூல் அகநானூறு. போரில் புண்பட்ட வீரர்களை பேய்களிடமிருந்து காப்பாற்ற பாடப்பட்ட பண் காஞ்சிப்பண். போரில் புண்பட்ட வீரர்களை பேய்களிடமிருந்து காப்பாற்ற பாடப்பட்ட பண் காஞ்சிப்பண். மருதப்பண்ணை பாடிய போது பொழுது விடிந்தது என கூறும் நூல் மதுரை காஞ்சி.
மருத பண்ணை பாடிய போது பொழுது விடிந்தது என கூறும் நூல் மதுரை காஞ்சி. மாலை வேளையில் மில் செவ்வழி பண் இசைக்க உதவிய கருவிகள் ஆகுளி மற்றும் முழவு. மாலை வேளையில் மில் செவ்வழி பண் இசைக்க உதவிய கருவிகள் ஆகுளி மற்றும் முழவு. நிலம் அடிப்படையிலான பண்கள் தவிர சங்க காலத்தில் காணப்பட்ட மற்ற பண்கள் எது அப்படின்னா காமரம், நெய்வலம். நிலம் அடிப்படையிலான பண்கள் தவிர சங்க காலத்தில் காணப்பட்ட மற்ற பண்கள் காமரம் மற்றும் நைவலம். பரிபாடலில் காணப்படும் இசைப்பாடல் எது அப்படின்னா வெறியாட்ட பாடல், வல்லை பாடல். மாதவி நாடக அரங்கில் ஆடும் ஆடலுக்கு துணை நின்றவர்கள் என சிலப்பதிகாரம் கூறுவது எதுனா இசை ஆசிரியன் மத்தளம் இசைக்கும் தன்னும்மை ஆசிரியன் வேல்குழல் ஊதுவோன் யாழ் ஆசிரியன். இயக்கங்களை கொண்டு இசையின் வகைகள் என்னன்னா முதல் நாடை, வாரம், கூடை, திரள். இயக்கங்களை கொண்டு இசையின் வகைகள் முதல் நாடை, வாரம், கூடை, திரள். சிலப்பதிகாரத்தில் இசைக்குறிப்பு நிரம்பிய காதைகள் அரங்கேற்று காதை, ஆய்ச்சியர் குரவை, காணல் வரி, வேரிற் காதை, கடலாடு காதை, புறஞ்சேரி இருந்த காதை. யார் தேவார பாடல்களை பண் சுமந்த பாடல்கள் என குறிப்பிட்டார் அப்படின்னு பார்த்தோன்னா மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் அவர்கள் தேவார பாடல்களை பண் சுமந்த பாடல்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. செய்யுளை பண் அமைப்போடு படைப்பாளனே படைப்பதற்கு எடுத்துக்காட்டு தேவாரம். செய்யுள்களை பண் அமைப்புகளோடு படைப்பாளனை படைப்பதற்கு எடுத்துக்காட்டு தேவாரம். எருமையின் கனைப்பொலி கேட்டதும் வேய்குலவை ஊதியதும் இசையினை கேட்டு எருமை வீடு வந்து சேர்ந்தது என கூறியவர் திருஞான சம்பந்தர். எருமையின் கனையொலி கேட்டதும் வேய்குழலை ஊதியதும் இசையினை கேட்டு எருமை வீடு வந்து சேர்ந்தது என கூறியவர் திருநாவுக்கரசர். தம்மானை அறியாத பதிகத்தை பாடியவர் சுந்தரர். கொல்லி மற்றும் கவ்வானம் பண். தம்மானை அறியாத பதிகத்தை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சுந்தரர். அந்த பண்ணோட பேர் கொல்லி மற்றும் கவ்வாலம் பண். கொல்லிப்பண் மற்றும் கவ்வானப்பண் நள்ளிரவில் பாடப்பட்டது என கூறியவர் சேக்கிலார். யாழ்ப்பாணர் மரபில் வந்த பாடினியை கொண்டு பழைய பண் அமைப்புகளுக்கு புத்துயிர் அளித்தவர் யார் அப்படின்னா திருமுறைக்கண்ட சோழன். யாழ்ப்பாணம் மரபில் வந்த பாடினியை கொண்டு பழைய பண் அமைப்புகளுக்கு புத்துயிர் அளித்தவர் திருமுறைக்கண்ட சோழர். பண்களை கோவில்களில் பாட ஓதுவார்களை நியமித்தவர் திருமுறைக்கண்ட சோழர். பண்களை கோவில்களில் பாட ஓதுவார்களை நியமித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருமுறைக்கண்ட சோழர். குடுமியான் கல்வெட்டை பொறித்தவர் முதலாம் மகேந்திரவர்மன். குடுமியான் கல்வெட்டை பொறித்தவர் முதலாம் மகேந்திரவர்மன். நம்ம சேனலில் டெட்டு, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் தேவையான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு பிடிஎஃபாக அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. பிடிஎஃப் வேணும்னா ஜஸ்ட் 450 rupees தான் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். மோர் நோட்ஸுக்கு எல்லா நோட்ஸுக்கும் நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோத்ரூ பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.